இந்த மாதிரி காளான்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்லேயே எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அதுக்கு ஒரு பவுலில் வாஷ் பண்ணி வச்ச காளான் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். நான் குக்கரில் தான் செய்கிறேன். நீங்கள் எதில் செய்யணுமோ செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் 2 கிராம்பு, பட்டை, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன். அதையும் அரைச்சி தனியாக ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் 5 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயமையும் கட் பண்ணி அதையும் போட்டுட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவையும் போட்டு அது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம் பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் காளான் மிக்ஸ் பண்ணி வச்சோங்களேங்க, அதையும் போட்டுக்கலாம். 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். நான் 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 500 கிராம் அதாவது 500 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். காலவர் நல்லா ஊற வச்ச ரைஸ் எடுத்து இப்போ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் வைக்கிறதுனால நான் ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுக்கலாம். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நல்லா இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் முக்கியமாக தேவையில்ல. மறக்காமல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.